இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரை பற்றி, அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பில் நடந்த அதிசயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய பிறப்பு ஜனனம் எல்லோருக்கும் இருப்பது போல் நார்மலான ஜனனம் தான். ஆனால் அவர் இறப்பில் நடந்த ஒரு அதிசயத்தை மிக அற்புதமான ஒரு விஷயம். அந்த அதிசயம் இதுவரைக்கும் யாருக்கும் நடந்தது இல்லைன்னு தான் சொல்லணும். அதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி என்ன அதிசயம் நடந்தது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவருடைய பிறப்பு, இவர் ஒரு வெளிநாட்டுக்காரரோ கிடையாது. நம்ம இந்தியன். பரமஹம்ச யோகானந்தர் ஒரு இந்தியன், கல்கத்தாக்காரர். இவர் கல்கத்தாவில் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 1893 வருஷம் பிறந்திருக்கிறார். சரிங்களா? 1893 ஆண்டு கல்கத்தாவில் பிறந்த ஒரு இந்தியன். இவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, கிரியா யோகம், அதாவது ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு ஆகி நம்ம மகா அவதார் பாபாஜியை சந்திக்க அதற்கான வழியை ஒன்றுன்னா தேடிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த வழியில் ஆன்மீகத்தில் அதிகமாக போனதிலும் நான் யார் அப்படிங்கிற உணர்ந்து மகா அவதார் பாபாஜியை தேடி இமயமலை வரைக்கும் போய் ஒவ்வொரு விஷயமா பண்ணியிருக்காரு. நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோல் இவர் ஆன்மீகத்தை நல்லா கற்றுக்கிட்டார். மகா அவதார் பாபாஜியோட அனுகிரகம் அவருக்கு முழுமையாக கிடைச்சது. அவரோட முழுமையான ஒரு சீடனாக மாறி மகா அவதார் பாபாஜி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கிரியா யோகம், இந்த கிரியா யோகத்தை கற்றுக்கிட்ட பிறகு இந்த கிரியா யோகத்தை நீ இந்த உலக மக்களுக்கு முழுமையாக கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது ஒரு எளிய முறையில் முழுமையாக கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி மகா அவதார் பாபாஜி நம்ம பரமஹம்ச யோகானந்தருக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. இது லஹரி மகாசாய், யுக்தேஸ்வர்கிரி, இந்த மாதிரி அவர்கள் மூலமாக நம்ம யோகானந்தருக்கு வருது. யுக்தேஸ்வர்கிரி தான் இவருக்கு கடைசியான குரு. அவர் என்ன சொல்லியிருக்கார், நீங்கள் அமெரிக்கா போய் இந்த கிரியா யோகத்தை உலக மக்களுக்கு வெளிநாட்டில் பரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த விதத்தில் இவர் அமெரிக்கா போயிருக்காரு. அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் போய் லாஸ் ஏஞ்சல் அந்த நாடுகளில் கலிஃபோர்னியாவில் அந்த இடத்துல ஒரு கிரியா யோகத்தை பரப்பிக்கிட்டு இருந்திருக்கிறார். அங்கே அவர் ஏற்படுத்தின ஒரு விஷயம்னா OSS, அதாவது யோகானந்த சத்சங்கம் அப்படின்னு உருவாக்கியிருக்க. யோகானந்த சத்சங்கம் உருவாக்கியிருக்க, அதாவது OSSன்னு. இதை பரப்பி கொண்டு இருந்திருக்காரு. அதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கார். கிரியாயோகத்தை பற்றி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது 1952 மார்ச் 7ஆம் தேதி இவருடைய உடல் பிரிஞ்சிச்சு. அதாவது ஜீவசமாதி, ஒரு பெரிய ஒரு ஜீவசமாதின்னு சொல்வதை விட மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு போய் அவருடைய உடல் மறைஞ்சிச்சு. அப்போ அப்போ நடந்த ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான விஷயம். இவர் உடல் அமெரிக்காவில் இறந்துட்டார். இதை மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க. அதாவது சவக்கிடங்கு இருக்குது பார்த்தீங்களா, மார்ச்சரி, அதிலேருந்து எடுத்து வச்சுருந்துருக்காங்க. மக்கள் பார்க்கட்டும், அவருடைய பக்தர்கள் எல்லாருமே வரட்டும், அவருடைய சீடர்கள் எல்லாம் வரட்டும், யோகானந்தர் இந்த மாதிரி பெரிய மீட்டிங் போட்டு ஹாலில் இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்தியன்ஸ்லேயும் நிறைய சீடர்கள்லாம் இவருக்கு இருந்திருக்காங்க, பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் வெளிநாட்டில் நம்ம நாட்டிலேருந்து அங்கே போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காங்க. இவருடைய உடல் இவர் இறந்த பிறகு, சரிங்களா, இறந்த பிறகு ஒரு 24 மணி நேரம் கழித்து, அதாவது அவர் உடல் மேலே எதுவுமே பண்ணலை, 24 மணி நேரம் கழித்து தான் பார்வைக்கு வச்சுருந்துருக்காங்க இவர் இறந்த பிறகு. அதாவது எம்பாமிங் சொல்கிறாங்க அப்படிங்களா. அதாவது உடல் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை அந்த காலத்தில், இப்போ இல்லை, 1952 அப்போ அது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் சயின்ஸ் அப்படின்னு நம்மளாம் யோசித்து பாருங்கள். ஸோ அப்போ இருந்த அந்த சயின்ஸில் அவங்க லேசாக
மட்டும் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஒரு 20 நாள், கிட்டத்தட்ட 20 நாள் இவருடைய உடல் வந்து மக்களுடைய பார்வைக்கு இருந்திருக்கு. மார்ச் 26ஆம் தேதி, அதாவது 7ஆம் தேதி இறந்துருக்காரு. அதே டயத்தில் மார்ச் 26 வந்து இவருடைய மூக்கு பக்கத்தில் ஒரு சிகப்பு கலராக ஒரு புள்ளி மட்டும் தெரிஞ்சுக்கு லைட்டாக. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வரைக்கும் இவருடைய உடல் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அப்படியே இருந்திருக்குது. 27ஆம் தேதி தான் இவரை வந்து முழுமையாக வந்து அடக்கம் பண்ணுறாங்க. இவருடைய உடலை வந்து முழுமையாக அடக்கம் பண்ணுறக்கா ஒரு வெண்கலத்தில் செஞ்ச ஒரு பேடு, அதாவது ஒரு வெண்கலம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அட்டை மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸ் செஞ்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வச்சுருக்காங்க. அப்போ கூட இவருடைய பக்கத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் அவரை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு, அதாவது அவருடைய இதெல்லாம் சொல்லி பேசி, அதாவது அவங்க துக்கத்தை வந்து பகிர்ந்துட்டு போயிருக்காங்க. பக்கத்தில் வரும்பொழுதும் கூட யோகானந்தருடைய உடலில் இருந்து ஒரு துர்நாற்றம் கொஞ்சம் கூட வரலை, அப்படியே இருந்திருக்கு. அதாவது அவருடைய உடலில் நடந்த அதிசயம், துர்நாற்றமே இல்லாமல் இருக்குது. அதாவது 20 நாளுக்கு துர்நாற்றம் இல்லாமல் ஒரு உடல் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு தான். இதை வந்து எல்லாருமே அதை ஆச்சரியமாக பார்த்துருக்குறாங்க. அதற்கு அப்புறம் தான் இவரோட உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு யோகானந்தரோட உடல் வந்து ஒரு அதிசயத்தக்க உடலாகவே இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதன் வந்து நம்ம இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் போய் இறந்துருக்கிறாரு. கிரியாயோக கலையை வந்து நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கே வந்திருக்கிறாரு. கற்றுக் கொடுத்தாரு, நாமளும் கற்றுக்கொண்டோம். இன்னும் வந்து அவருடைய டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு, எல்லா இடங்கள்லேயும் பரவி கொண்டே இருக்கிறது. நீங்களும் முடிந்தால் அதை வந்து கற்றுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய லெவலுக்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. பரமஹம்ச யோகானந்தரை பற்றி இப்போ நீங்கள் ஒரு முழுமையாக கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. அவருடைய பிறப்பு, இறப்பு, அன்றைக்கு நடந்த அதிசயமான ஒரு நிகழ்வு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே வரோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கொடுக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பரமஹம்ச யோகானந்தரோட சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வீடியோ பதிவில் கொடுத்துருக்குறோம். அவர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலாக அழகாக அவருடைய சிக்னேச்சரை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக தான் அந்த அவருடைய சிக்னேச்சரையே நம்ம வந்து இதில் கொடுத்துருக்குறோம். சேனலை சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி.